எல்லாருக்கும் கோவா பிடிக்கும், அது காமனான விஷயம். ஆனா கோவால யாருக்கு என்ன பிடிக்கும் இருக்குல்ல, இட்ஸ் நாட் சேம் ப்ரோ. அது காமனான விஷயமே கிடையாது. எனக்கு பாகா பீச் பிடிக்கலாம், உங்களுக்கு சர்ச் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு பார்ட்டி பிடிக்கலாம், எனக்கு கோவால டே பிடிக்கலாம், உங்களுக்கு நைட் பிடிக்கலாம். இப்படி எல்லாரும் நிறைய விதத்துல வித்தியாசமா தான் யோசிப்போம். பட் ஆனா காமனான ஒரு விஷயம் பாருங்க, எல்லாருக்குமே கோவா பிடிக்கும். அப்படி யூனிக்கான விஷயமும் இருக்கு, யூனிக் இல்லாம காமனான விஷயமும் இருக்கு. அதுலயும் ஒரு விஷயத்த பாருங்களேன், இந்த காமனான பீப்புள் கூட தப்பிச்சுடுவாங்க. பட் ஆனா அந்த யூனிக்கா இருக்கிற நம்ம இருக்கோமே, எப்பா காமனான பீப்புள் ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த விஷயம் பிடிக்கும். சோ எல்லாரும் ஈஸியா அந்த விஷயத்த போய் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா யூனிக்கா இருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஒருத்தன இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம யூனிக்கா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்காகவே நிறைய விஷயத்த வந்து நம்ம இழக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் லைஃப்ல. நம்மளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கலாம், பட் ஆனா அதை எப்படி போய் டார்கெட் அச்சீவ் பண்றதுன்னு தெரியாம நிறைய விஷயத்த விட்டுட்டு இருப்போம். அதுவே உங்களுக்கு கோவால இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு போலாம். நம்ம காமனா இருக்குமோ யூனிக்கா இருக்குமோ, உங்களுக்கு ஒரு 3 நாள் ஸ்டே கோவால இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவாவை நீங்க எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்பீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம், மத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம், இல்ல நம்மளுக்குள்ள என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குன்றத இந்த கமெண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிக்கிட்டுங்க. நான் நம்ம ஆபீஸ்ல ஒரு 2 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். நான் கோவாக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் விசிட் பண்ற பிளேஸ் வந்து பீச்சா தான் இருக்கும். பிகாஸ் கோவானாலே வந்து ஒரு பீச் தான் வைபு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப ஃபேமஸா சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சை போயிட்டு நான் விசிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அங்க நிறைய வந்து யூனிக் ஷாப்பிங் எல்லாம் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பிளேஸ்க்கு எல்லாம் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்க போற டேஸ்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயமா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு கோவானாலே எஸ்பெஷலி அங்க நடக்கிற நைட் பார்ட்டிஸ் மட்டும் தான் ரொம்பவே பிடிக்கும். பப், நைட் பார்ட்டிஸ், மசாஜ் சென்டர்னு இப்படின்னு ஏகப்பட்ட சென்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம மெயினா கேசினோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேசினோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. கண்டிப்பா அதை போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன். நம்ம டீம் மெம்பர்ஸ் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம பிரவீன் ப்ரோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் லைஃப் கெஷினோலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெயநிதி பாத்தீங்கன்னா எனக்கு சர்ச்செல்லாம் ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஆனா சத்தியமா சொல்றேங்க, என்னோட பேக்கேஜ் லிஸ்ட் நான் இதை ஆட் பண்ணவே இல்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. எனக்கு வந்து ஃபேவரட்டா பிடிச்சது வந்து எனக்கு நைட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீச்ல நைட்ல வாக் பண்றது ஹெவன்ல. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப. அதனால எனக்கு வந்து கோவா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்து என்னெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல நான் சொன்ன மாதிரி போஸ்ட் பண்ணிருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிதான் எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் வந்து சேமா புரியாதுங்க. நம்ம எல்லாருமே காமனாலாம் இருக்க போறது இல்லை, சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல யூனிக்கா இருக்கும். அப்படி உங்களுக்கு யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அந்த யூனிக்கான விஷயத்த நம்ம எப்படி போய் அச்சீவ் பண்றதுன்னு சொல்லி நீங்க ரொம்ப பயந்தீங்கன்னா ஒரு கவலை வேணாங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம டிஒய்டில உங்களுக்காக பேக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். கோவா பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 4,444 இருந்து ஆரம்பிக்குது. ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு 4,444 இருந்து ஆரம்பிக்குது. வரட்டும். அதுல நீங்க யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கான கஸ்டமைஸ் பேக்கேஜ் என்னவோ அதை வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலா ஒன் மோர் திங் சொல்றேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. We not same bro.